அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேமுதிகவிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு நீக்குமாறு அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு பிரேமலதாவுக்கு நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் எழுதியுள்ள கடிதம் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக மீசை ராஜேந்திரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடன் நெருங்கிய நட்புல இருந்திருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் ஏன் திடீரென கட்சியில இருந்து விலகிறார் அப்படின்றதற்கு பின்னாடி பல திடுக்கிடும் உண்மைகள் இருக்கின்றது. மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுவரை வெளிவராத பல உண்மைகளை பற்றியும் அவர் ஏன் விலகினார் அப்படின்ற ரகசியத்தை பற்றியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை பற்றியும் தெல்ல தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தேமுதிகவிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு நடிகர் மீசை ராஜேந்திரன் பரபரப்பான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். விஜயகாந்துடன் நெருக்கமாக செயல்பட்டு வந்த மீசை ராஜேந்திரன் திடீரென விலகுவதற்கான காரணம் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. மிக மிக முக்கியமாக அவர் ஒரு கடிதம் ஒன்றை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத தெரிந்து கொண்டாதான் அடுத்ததாக அவர் ஏன் விலகிறார் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்குன்னா, நான் கேப்டன் மன்றத்தில் 31 ஆண்டுகளாகவும் கட்சியில் 21 ஆண்டுகளாகவும் உழைத்திருக்கிறேன். இப்போது தேமுதிக செய்தி தொடர்பாளராக பதவியில் இருக்கிறேன். இந்த பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. 3 முறை தேர்தலில் போட்டியிட்ட ராஜேந்திரனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலை. இது தொடர்பாக ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் 31 ஆண்டுகளாக கேப்டன் விஜயகாந்த் மன்றத்தில் இருந்தேன், 21 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கேன். ஆனால் இப்போ இல்லை. விஜயகாந்துடன் விசுவாசமாக இருந்தேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்துக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படின்றது இப்போது தெரிய வந்திருக்கின்றது. இதனால் அங்கிருந்து நான் விலகிறேன். கேப்டன் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் எந்தவித மன வருத்தமும் எனக்கு இல்லை. கேப்டன் இல்லை என்றால் நான் இல்லை. சினிமா உட்பட அனைத்து இடங்கள்லையும் கேப்டன் தான் எனக்கு வாய்ப்பளித்தார். ஆனால் இப்போது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை. அதாவது தேமுதிகவில் நிர்வாக பொறுப்புகளில் உள்ளவர்களால் சூழல் சரியில்லை. இதனால் ராஜினாமா நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மீசை ராஜேந்திரன் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு சினிமாவில் விஜயகாந்த் தான் வாய்ப்பே வழங்கினார். இதனால் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக மாறினார். விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கியதும் கட்சியில் இணைந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சட்டசபை தொகுதிகளையும் 2016 மற்றும் 2021 சட்டசபை தேர்தல்களில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டசபை தொகுதிகளிலையும் களமிறங்கி 3 முறையுமே தோல்வி அடைந்திருக்கிறாரு. இந்த முறை முதல் முறையாக தேமுதிக திமுக கூட்டணி அமைத்திருக்கின்றது. தேமுதிகவிற்கு மொத்தம் 10 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் மீசை ராஜேந்திரனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலை. இதனால அவர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில தான் தற்போது கட்சியில் அனைத்து வகையான பொறுப்புகளில் இருந்தும் தன்னை விடுவிக்கும்படி பிரேமலதாவிற்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இவருடைய இந்த விலகலுக்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக அவர் பேசிய ஆடியோ ஒன்றும் தற்போது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது செய்தி சேனலுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கமோ அது மட்டுமல்லாமல் இவர் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா பிரேமலதாவிற்கு ஆடியோ வழியாக பேசியிருக்கிறாரு. அப்போதுமே பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அவர் என்ன பேசியிருக்கிறாரு அந்த ஆடியோவில் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலையாம்.
அவருடைய விலகலுக்கு முதல் முக்கிய காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அந்த 10 சீட்டில் கிட்டத்தட்ட 7 பேர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்களும். விஜயகாந்தின் மனைவி விருதாசலத்திலையும் விஜயகாந்தினுடைய மகன் விருதுநகர்லையும் போட்டியிடுறாங்க. அவங்களே 2 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பேர்ல 5 பேர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்தா 10ல் 7 சீட்டு ஒரே சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய மீசை ராஜேந்திரன் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் இவங்க சீட்டு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா அவங்க நினைத்திருந்தா எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யலை. இதனால எனக்கு பெரிய அதிருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் நொந்து போய் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் தேவர் சமுதாயத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இஸ்லாமியர் சமுதாயம், கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு இவங்க யாருக்குமே சீட்டு கொடுக்காம இந்த பிரேமலதா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இது எல்லாத்தையும் மீசை ராஜேந்திரன் அவர்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. மேலும் மீசை ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அங்கேயே போய் இவங்க கூட்டணி வச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரியும் சொன்னதோட, இவர் பார்த்தீங்கன்னா பிரேமலதாவுக்கு ஃபோன் போட்டு கூட இது தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டு இருக்கிறாரு. அது தொடர்பான ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா வைரலாக பரவிட்டு இருக்கு. பிரேமலதாவும் மிக பெரும் அதிர்ச்சிகளை இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக விசுவாசமாக இருந்த ஒரு நபர் இப்படி விலகிட்டாரே அப்படின்றது அவங்களுக்கும் பேர் அதிர்ச்சியான செய்தியாக தற்போது அமைந்திருக்கின்றது. மீசை ராஜேந்திரன் விலகல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அவருக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக விசுவாசமாக இருந்த அவருக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த கட்சியில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. விஜயகாந்த் அவர்கள் நடத்தி வந்த இந்த கட்சி இந்த நிலைக்கு போனதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. சரியான கொள்கை பிடிப்போட இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேரடியாகவே பார்த்தீங்கன்னா அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதனால இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோட தேமுதிகவிற்கு எதிராகவே சிலர் செயல்பட தற்போது பலரும் செயல்பட ஆரம்பித்திருக்காங்க. ஏன்னா நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த அவருக்கே இந்த நிலைனா அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இந்த கட்சி செட்டே வராது அப்படின்ற மாதிரி தேமுதிகவிற்கும் பிரேமலதாவிற்கு எதிராகவும் தற்போது குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. விசுவாசத்துக்கு மதிப்பு இல்லை, கட்சியில் சீட்டு இல்லை, கேட்டிருந்தா எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரே சமூகத்துக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இவங்களால் கட்சியே பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெரும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு தன்னுடைய அதிருப்தியை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நடிகர் மீசை ராஜேந்திரன் தேமுதிகவிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் பேசியது தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் பேசினதில் தப்பு இல்லை, அவர் விலகினது சரிதான் அப்படின்ற மாதிரி பலரும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இவருடைய இந்த விலகலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க.